இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அல்லது உங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறாரா? உங்களுக்கே தெரியும் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரோடு தனித்தனியாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இருதயம் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறதா அல்லது துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஒரு நோக்கத்தோடு நான் அழைத்தேனே, இந்த உலகத்துல பிறக்க வைத்தேனே, ஒரு நோக்கத்தோடு கூட நான் அபிஷேகம் பண்ணினேனே, ஆனால் அவன் என்னை தள்ளி என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனானே என்று சொல்லி உங்களை குறித்து வேதனைப்படுகிறாரா? அல்லது உங்களை குறித்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்தை குளிர்விக்கிறவன், எனக்கு சித்தமானதை செய்கிறவன் என்று உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, உங்களை இன்னும் திரும்ப வேதனைப்படுத்த நான் விரும்பல. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ மனஸ்தாபப்பட நான் விட மாட்டேன். ஆண்டவரே, எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க அர்ப்பணிப்பீங்களா?